தர்மேந்திர பிரதான் மன்னிச்சு 100 டைம் கூட நான் கேட்டுக்கிறேன்னு சொன்னா கூட தமிழ்நாடு எம்பிக்கள் அந்த நாகரிக வார்த்தையை எடுத்துட்டு அவங்களே நோக்கி கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. மதுரை எம்பி சு வெங்கடேசன் நிறைய தரவோட நிறைய கேள்வி எல்லாம் கூட கேட்டிருக்காரு நாடாளுமன்றத்துல. உயர் கல்வியில தொடங்கி பொது சுகாதாரம் வரைக்கும் எல்லா பட்டியல்லையுமே உங்களோட பட்டியல்லையே தமிழ்நாடு நம்பர் 1 இருக்கு. தமிழ்நாட்டுல இருந்து நிறைய வரி நீங்க வாங்குறீங்க, ஆனா திருப்பி நீங்க கொடுக்க மாட்டேங்கிறீங்க. தமிழ்நாட்டுல இருந்து ₹1 வரியா நீங்க வாங்கினீங்கன்னா திருப்பி கொடுக்கறது 29 காசு. அதே பீகார்ல ₹1 வாங்கினீங்கன்னா திருப்பி கொடுக்கறது ₹7. இதே உத்தரப்பிரதேசல ₹1 நீங்க வாங்கினீங்கன்னா திருப்பி கொடுக்கறது ₹1.75. இதெல்லாம் சொல்லிட்டு என்ன கேக்குறாரு, மாநிலங்களை பட்டினி போட்டு பணிய வைக்க நினைக்காதீங்க. நீங்கள் பயன்படுத்திய வார்த்தைய நீங்களே திரும்ப பெற்றீங்க அப்படின்னா எவ்வளவு நாகரிகமற்ற வார்த்தையை நீங்க பயன்படுத்தினீங்க அப்படிங்கறத இப்போதாவது நீங்க உணர்றீங்களா? நீங்க திரும்ப பெற்ற பிறகுமே தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு ஒன்றிய அமைச்சர் உங்களது அமைச்சரை பேச்சை ஆதரிக்கிறார் அப்படின்னா அதுதான் நாங்க நாகரிகமா நாங்க கேட்கிறோம். கல்வி அமைச்சகத்தின் கீழே வருகிற IIT இயக்குனர் மாட்டு மூத்திரத்தை குடிக்க சொல்றாரு, அது நாகரிகமான உங்களால திருப்பி கேட்க முடியல. கல்விக்கு காசு கேட்டால் எங்களை பார்த்து நாகரிகம்னா நீங்க கேக்குறீங்க. அதே போல இந்தியர்களை அமெரிக்காவில இருந்து கைவிலங்கிட்டு அமெரிக்கா அனுப்புச்சு, ஆனா அமெரிக்கா மீது கோபம் வரல. ஆனந்த விகடன் போட்ட கார்ட்டூனுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கிறீங்க, அது நாகரிகமான உங்களை பார்த்து நாங்க கேட்கிறோம். 3 வருடமா மணிப்பூர் பற்றி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஒரு முறை கூட பிரதமர் அங்க போகவே இல்லை. ஒரு முறை கூட போகாத அந்த இடத்துக்கு பட்ஜெட் தாக்கல் செய்றீங்க, இது நாகரிகமா நாங்களே பார்த்து கேட்கிறோம்னு கேட்டு கடைசி என்ன சொல்றாருன்னா, பட்டினி போட்டாலும் பணியாத தன்மானமும் பகுத்தறிவும் கொண்ட தமிழ் சமூகம் உங்களுக்கு பாடம் புகட்டும் அப்படிங்கறத சொல்லி முடிச்சிருக்காரு. ஆமா, நிறைய பேசியிருக்காரு. நிதி அமைச்சரையும் கேள்வி கேட்டிருக்காரு, கல்வி அமைச்சரையும் கேள்வி கேட்டிருக்காரு. ஆமா.